ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலனா மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள். கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளாவுக்கு போன பக்தர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணத்தால அந்த நெரிசல்ல சிக்கி 48 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் 30 பேர் தான் அங்கே இறந்தாங்கன்னு பாஜக அரசு தப்பான கணக்கு சொல்லுது. ஊடகங்கள் என்ன சொல்லுது? 48 பேர் என்று சொல்லுது. இன்னும் கூடுதலாக இருக்குன்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க. ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடல்களை எல்லாம் அகற்றினதாக சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அனுமதிக்கல. கும்பமேளாவுக்கு வாங்கன்னு பக்தர்கள் அழைச்சிங்கள, அவங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டியது பாஜக அரசுடைய கடமை இல்லையா? உங்க மதவாத அரசியல் ஏன் மௌனம் ஆயிடுச்சு? அடுத்த மிகப்பெரிய கொடூர சம்பவம், அமெரிக்காவில் இருந்து 104 இந்தியர்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்கெல்லாம் பேட்டியை கொடுத்தாங்களே, கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்குது பார்க்கும்போது. இது தொடர்பா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடந்ததை நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நடந்ததை நியாயப்படுத்துகிற வகையிலே விளக்கம் அளிக்கிறார். இதுதான் இந்தியர்களை காப்பாற்றுகிற லட்சணமா? தன்னுடைய உலக பயணங்கள் மூலமாக இந்தியாவோட மதிப்பை உயர்த்திட்டதாக மாற்றிட்டு விஸ்வகுரு பிரதமர் மோடிக்கு 104 இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் அவமானமாக தெரியலையா? அமெரிக்க அதிபர் தான் உங்க நண்பராச்ச, அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினீங்களே, அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசியிருக்க வேண்டாமா? உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம்? ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா? ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம், வாழ வைக்கிறது வளர்த்திருத்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா? இயற்கை நிதியை தர முடியாத அளவுக்கு உங்களது